வெல்கம் டு சாத் லைஃப் ஸ்டைல் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கள் ஆளுக்கும் என் தம்பிக்கும் டிகாஷன் ஊற்றி தரேன் ஃப்ரெண்ட்ஸு. ஏன் இன்னைக்கு நாங்கள் பால் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் டிகாஷன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்கூல்லேருந்து வந்து டிகாஷன் போட்டேன். இது என் தம்பிக்கு பிடிக்கும்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, டக்குன்னு காலி பண்ணுறோம். பிடிப்பா பிடி, ஸ்லோவாக குடி. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிட்ட கொடுத்துறாங்க. நான் உனக்கு காமிக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட. வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கிலீஷில் பேசுனேன்றதுனால ஸ்டார் ஓட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் 4 ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4. இன்னைக்கு 1 ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா ஒட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய. அப்புறம் வந்து ஏன்னா ஸ்டார்ஸு காலி ஆகிடுமா, அதனால 2 ஸ்டார்ஸ், இங்கே ஒரு 3 ஸ்டாரு, இங்கே ஒரு ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 4 ஸ்டாரு. இங்கே வந்து நேற்று ஸ்டார் ஓட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் 3. இன்னைக்கு வந்து 1 ஓட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காக ஸ்டார் ஓட்டினாங்கன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இங்கிலீஷில் நான் பேசினேன்றதுனால ஸ்டார் ஓட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் உனக்கு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க. இது அப்படியே ஆயா செஞ்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கள் ஆயா கிட்ட ஆயா என்ன இருக்கா ஆயா சாப்பிட, ரொம்ப பசிதாயா அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸு. இருக்குப்பா, தோசை கல்லில் போய் பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி ஆயா, இதோ போய் பார்க்குறாயா அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ திறந்து பார்த்தா, இப்போ திறந்து பார்க்குறேன். அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எதில் செய்வாங்கன்னா ஏதோ ஒன்று செய்வாங்களே, அரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு, அப்புறம் முருங்கீரை பார்த்தாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கீரை, சீரகம், அப்புறம் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்தாலும் நல்லா தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ். நான் உனக்கு கேட்டுட்டு தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயாவை ரொம்ப நாள் அது நான் கேசரி கேட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் ஆயா வந்து இல்லைப்பா இப்போதைக்கு காசு இல்லை, அதுக்கு நிறைய செலவாகும்பா, டாட்டா வாங்கணும், நிறைய வாங்கணும்ப்பா, இப்போதைக்கு காசு இல்லை நம்மக்கிட்ட, அப்புறமா செஞ்சு தரேன்ப்பா, மம்மிக்கு சம்பளம் வந்த உடனே செஞ்சு தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி ஆயா நானும் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து இன்னைக்கு 7ஆம் தேதினா 10ஆம் தேதி தான் ஃப்ரெண்ட்ஸு சம்பளமே வரும். அதனால அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஆயா கிட்ட கேட்டேன், ஆயா இப்போ என்ன சாப்பிட்டு இருக்கா ஆயா அப்படின்னு கேட்கும்போது தான் அடை செஞ்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பாருங்க, இது பார்த்தாலே தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமாக பீஸா மாதிரி தானே இருக்குது, ஆனால் இது அடை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, வித்தியாசமாக ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டார் ஷேப்பில். ஆனால் இது ஸ்டார் இல்லை, அடை. செம்ம காமெடியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து நான் சர்க்கரை வச்சு தொட்டுன்னு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் தம்பியும். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல சுத்ராஜ். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆயாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எங்கள் ஆயாக்கு இப்போ கொஞ்சோண்டு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல சுத்ராஜ். பை ஃப்ரெண்ட்ஸ். பை சொல்லுப்பா. பை சொல்லு, நல்லா சொல்லு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுப்பா. கியூட்டா பேசுறாள் ஃப்ரெண்ட்ஸ், செல்ல குட்டி.